வணக்கம். ஆயுஷாஞ்சலுக்கு நான் உங்களை மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. டிஎன் செட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக யாருக்கு அப்படின்னா பிசி எம்பிசி நோட்டிஃபைடு கிளாஸ் அண்டு பர்சன் வித் டிசபிலிட்டி. இதில் பர்டிகுலராக பிசி எம்பிசி இவங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தது. 5% ரிலாக்ஸேஷன் கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனோட டைரெக்ஷன் ஃபாலோ பண்ணி 5% ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 55% கீழே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். 50லேருந்து 55% வரையும் இருக்கிற பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இந்த செய்தி குறிப்பு ரெஜிஸ்ட்ரார் 7/5/2024 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 15 நான் இது 8 உங்களுக்கு பதிவுகளை கொடுக்குறேன். இதில் ஒரு விஷயம் என்னென்னா 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் போல். ஷெட்யூல்டு கேஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட்டில் உள்ள ஒரு பிரிவு இருக்குது, எஸ்சி அருந்ததி இருக்குது. அதை பற்றி குறிப்பிடலை. ஸோ ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு அலௌட் இருக்குன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததிக்கு அலௌட் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கணும் போல். அடுத்து பேக்வர்ட் கிளாஸில் இதில் ஒரு உட்பிரிவு இருக்குது, பிசி முஸ்லீம். அப்போ பிசிக்கு அலௌட் இருக்குன்னா பிசி முஸ்லீமுக்கும் அலௌட் இருக்குன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். இது ஜென்ரலாக ஓபிசின்னு கொடுத்தா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் ஹையர் எஜுகேஷன் கொஞ்சம் கவனமாக செலுத்தி இந்த மாதிரி பதிவுகளை கொடுத்தா நல்லா இருக்குன்றது தேர்வர்களோட கருத்து, ஆயிஷா நியூஸ் சேனலோட கருத்தும் கூட. மீண்டும் இது போன்ற தகவல்களை சந்திக்கிறேன். ஆயிஷா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அச்சம் தவிர.